ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடில் மதரை பற்றின ஒரு சீனை காமிப்பாங்க, பட் அது பாதியிலேயே கட் ஆயிரும். ஒரிஜினல் அனிமையிலேயே அது அப்படி தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 15. போன எபிசோட்ல நடந்தது காமிக்கிறாங்க. ஃபயர் பிளானட் ரெட் கேவ்ல வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அண்டர் கிரவுண்ட் டெம்பிள்ல நாடியா அப்படிங்கிற ஒருத்திய மீட் பண்றாங்க. மதரோட பேக்கனுக்கு உங்களை வர வைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. அப்படியே பீனாவும் பார்க்கவோ, ஓ நீங்க நியூ மாடலா, நான் ஒரு ஓல்டு மாடல் ரோபோட் அப்படின்னு வா சொல்றா. மதரை கண்டுபிடிக்கிற க்ளூ அங்க இருக்கா நம்ம ஹீரோ கேட்குவா. ஆமான்னு வா சொல்றா. பரவாயில்லையே எல்லாம் கோய்க்கா முடியுதே அப்படின்னு சொல்லி ஹோம்ரா சொல்லவும், வெயிட் பண்ணுங்க முதல்ல நீங்க யாரு அப்படின்னு வைஸ் கேட்கறான். நான் முதல்ல சொன்னல இந்த டெம்பிளோட கார்டியன் 200 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு கிரியேட் பண்ணாங்க. நான் ஒரு கார்டியன் சொல்றதை விட கைட் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்த ஒரு ட்ரெஷர் இப்ப அது இங்க இல்ல. மதரோட பேக்கன் இங்கதான் இருக்குன்னு சொல்லவும், அந்த ட்ரெஷருக்கு மதுரை கண்டுபிடிக்கிற க்ளோக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்கவோ, இல்ல அது ரெண்டும் வேற வேற. அந்த வழியா வாங்கினவா கூட்டிட்டு போய் கீழே விழுற. நான் ஓல்டு மாடல் ரோபோட்ல இந்த கேபிள் கூட நான் எப்பவுமே கனெக்ட் ஆகி இருக்கணும். இந்த டோருக்கு பின்னாடி தூரமா போனீங்கன்னா மதரோட பைக்கனை கண்டுபிடிக்கலாம். பட் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, உங்க சேஃப்டிக்கு நான் கேரண்டி கிடையாது அப்படின்னு வா சொல்றா. கண்டிப்பா நாங்க போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒருவேளை ஆபத்துன்னு தெரிஞ்சா உடனே இந்த இடத்துக்கே திரும்ப வந்துருங்க அப்படின்னு நாடியா சொல்றா. சரின்ட்டு இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. இந்த இடம் பாக்குறதுக்கே ஒரு கேவ் மாதிரி இருக்கு. அண்டர் கிரவுண்ட் டெம்பிள்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் கேவா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. இந்த இடம் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஓமராக்கு தான் அந்த சூட தாங்கவே முடியல. என் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் தெளிவா ஃபாஸ்டா ஓடினா எல்லா இடமும் நெருப்பெரிஞ்சிட்டு இருக்கு. இதனாலதான் இதை ஃபயர் பிளானட் ரெட் கேவ்னு சொல்றாங்களா. என் ஸ்விம் சூட்லாம் எரிதேன் ரெபக்கா பாக்குறா. கைஸ் நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, இதை நான் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்தே அந்த இடத்த கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா வால்கனுக்குள்ள இருக்கிற மேக்மா வந்து நம்ம ஹீரோ போற வழியை தடுக்குது. அச்சோ அப்படின்னு எல்லாரும் திரும்ப ஓடி வந்துருந்தாங்க. ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ற மாதிரியான ஆண்ட்ராய்ட்ஸால தான் உள்ள போக முடியும் அப்படின்னு ஹாப்பி சொல்றேன். கைஸ் நாங்க உங்களை பார்த்துட்டு தான் இருந்தோம், எங்ககிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பட் எங்களாலேயுமே உள்ள போக முடியாது அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. ஜிகியோட ஆர்மர் இருந்தா தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், கல்மாஸ்க் இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டை பத்தி தானே சொல்றீங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உள்ள போய் அந்த பேக்கனை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நாடியா சொல்றா. வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணாலுமே எவாபரேட் ஆயிரும்னு சொன்னா வெச் கிட்ட ஒரு பிளான் இருக்கு, லோ கார்டனுக்கே திரும்ப போயிருக்கான்னு சொல்லுவான். அவ்வளவு தூரத்துக்கா போயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சின்னடா நான் ஒரு டிராமா கம்பெனில போய் டிராமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல ஒரு வேலை பார்க்குற ஒருத்தனை போய் மீட் பண்றாங்க. கடைசியில நீ இந்த இடத்துலயே வந்து இருக்கிறான்னு ஜின் கேட்கறான். பார்த்தா லாக்னா தான் அவனோட ஃபேஸ் அப்படி மாத்தி வச்சிருக்கான். லாக்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. அட என்னப்பா விச் வர இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை பத்தி அந்த கேவுக்குள்ள அப்படி என்னதாங்க க்ளோ இருக்கு, ஒரு மேப் மாதிரி ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கவும், நீங்களே தான் போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாடியா சொல்றா. ஆமா வெளியே இருக்கிற ரோபோட்ஸ்க்குலாம் என்னாச்சுன்னு ரெபக்கா கேட்கவும், பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரெஷர்ல தான் இது எல்லாமே ஏங்கிட்டு இருந்துச்சு, மக்களும் அதை பாக்குறதுக்கு வருவாங்க. பட் 200 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரெஷர் திருடப்பட்டுருச்சு. அதுல இருந்து வர ஈத்தர் தான் இங்க இருக்கிற ஆண்ட்ராய்டுக்கு பவர் கொடுக்குற எனர்ஜி சோர்ஸே. எல்லா ஆண்ட்ராய்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஈவன் நானும் தான். பட் ஆண்ட்ரூங்கிற ஒருத்தர் தான் என்ன மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ரிப்பேர் பண்ணாரு. பட் இந்த கேபிள் இல்லாம என்னால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அவர் ஒரு ஹியூமன் இன்ஜினியர் தான், அவர் ரொம்பவும் நல்லவர் தெரியுமா அப்படின்னு வா சொல்லவும், நீ அவங்கள லவ் பண்றியான்னு ஹோமரா கேட்கவும், நான் ஒரு ஓல்டு மாடல் ரோபோட் என் வாயில எப்படி சொல்லுவேன் அப்படின்னு வெக்கப்படுறா. ரோபோட்ஸும் ஹியூமன்ஸும் ஃபியூச்சர்ல லவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கறான். ஆனா இது 200 வருஷம் ஓல்டு ரோபோட் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாடியா லவ் ஆஃப் மை லைஃப்னு அந்த ஷிப்ல போட்டிருக்கோம். ரெபக்காக்கு அது புரிஞ்சிருது. அந்த ட்ரெஷரை திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியூ போனாரு, அவருக்காக நான் இன்னும் காத்துட்டு இருக்கேன் நாடியா சொல்லவும், என்ன ஒரு சூப்பரான லவ்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஹியூமன்ஸ் 200 வருஷம் வாழ மாட்டாங்களே நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள ரெபக்கா நம்ம ஹீரோட வாயை பொத்திருதா. நீங்க அவரை நம்புறீங்களான்னு ரெபக்கா கேட்கவும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவர் திரும்ப வருவாரு அப்படின்னு வா சொல்றா. ஆமா இதுக்குள்ள இருக்கிற பீக்கனை ஜிகி மட்டும் தான் கண்டுபிடிச்சாருன்னு ஹாப்பி கேட்கும். இல்ல நிறைய அட்வென்ச்சரர்ஸ் இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நாடியா சொல்றா. கடைசியில வச்சு உங்களை தேடி வந்திருக்கா. லாக்னா பாபா கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவன் கூடிய சீக்கிரமே ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான், பட் ஒரு கண்டிஷன் இருக்குன்னு அவன் சொல்லியிருப்பான். நான் அந்த ப்ராமிஸை கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அப்படின்னு லாக்னா கிட்ட வச்சு சொல்றா. சின்ன கிளினே இப்போ இவன் எல்லாம் டிராகனோட ஆளுங்களா வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். டிராகனுக்கு ஈத்திரியன் மாஸ்டர் தேவைப்பட்டாங்க, அதுதான் எலமெண்ட் 4. பட் அவன் அவ்வளவு வயசானவன் எனக்கே தெரியாதுப்பா. டிராகனோட லைஃப் சப்போர்ட் மிஷனை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணதுனால தான் ஈஸியா அவரை தோக்கடிச்சிங்க. டிராகன் அவனோட ஸ்ட்ராங்கஸ்டா இருந்த டயத்துல நீ அவனை தோக்கடிக்கல, மறந்துடாத அப்படின்னு சொல்லி லாக்னா சொல்றான். உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை வைஸ் டென்ஷன் ஆகுறான். 29ல டிராகன் என்ன பிடிச்ச அப்புறம் இவன் ஒருத்தன் தான் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டான், கண்டிப்பா இவன் நல்லா வந்தான் ரெபக்கா சொல்றா. விச் கூட நான் டீலிங் போட்டிருக்கேன், சொன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒன்ன மாதிரி ஒரு சின்ன பையன்லாம் டிராகனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்காத அப்படின்னு லாக்னா சொன்னா. நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தேவையில்ல நம்ம சொல்லிட்டு போறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜேகி கூட வேற யாராச்சும் வந்தாங்களான்னு விச் கேட்கவும், அவர் தனியா தான் வந்தாருன்னு நாடியா சொல்றா. அப்ப 4 ஷைனிங் ஸ்டார் கூட அவர் வரலையா அப்படின்னு விச் யோசிக்கிறா. இவங்க நிக்கிற இடத்துல விச்சோட ஸ்விம் சூட் எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் ஆண்ட்ராய்டு தான், என் பாடி தெரியறது பத்தி கவலை இல்ல, ஒரு விச்சா என் ஃபேஸ் தான் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வா சொல்லிட்டு எனக்கு என் ஃபேஸ் தெரியுதான்னு வைக்கப்படுறா. லாக்னாவோட பவரை யூஸ் பண்ணி ஷீகியா தண்ணியா மாத்தி என் ஈத்தர் கோட்டிங்க கொடுத்து அவன் கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா இதை தாண்டி போயிருவான் அப்படின்னு சொல்லவும், தண்ணியா மாறினாலும் இந்த ஹீட் அவனை எவாபரேட் பண்ணிடும் லாக்னா சொல்லவும், அதுக்கு தான் நான் என் ஈத்தர் கோட்டிங்க ஆட் பண்றேன் அப்படின்னு விச் சொல்லவும், ஒரு வேளை இவன் செத்துட்டா நான் பருப்பு கிடையாது, முதல்ல இவன் அழுதாகணுமேன்னு சொல்லவும், அது ரொம்ப சிம்பிள், ஷீகி அங்க ஒரு பக் இருக்கு பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அழுதுதான். லாக்னா நம்ம ஹீரோவை தண்ணியா மாத்திரான். விச் வந்து அவளோட ஈத்தர்
ஈத்தர் கோட்டிங்கும் கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோ கிராவிட்டியை யூஸ் பண்ணி இந்த நெருப்புல படாம பறந்து ஃபாஸ்டா இப்போ உள்ள போறான். அவன் கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஃபிளேம்ஸை மூவ் பண்ண முடியாதான்னு லாக்னா கேட்கவும் இங்க இருக்கிற ஈத்தர் அதை பண்ண விடாதபடி பிளாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு விச் சொல்றா. இதை அவன் தாண்டி போயிட்டு மதம் கண்டுபிடிக்கிற க்ளோவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விச் நினைக்கிறா. அந்த கேவை தாண்டி போய் நம்ம ஹீரோ பார்த்தா என்னோட ஒரு பார்ட் இந்த இடத்துல ஒரு காலத்துல இருந்துச்சு, அதுல இருந்து ரிலீஸ் ஆனதுதான் இந்த ஈத்தர். இந்த லைட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் யார் நீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த லைட் என்ன தேடி வர வழி காட்டும் அப்படின்னு அங்க இருக்கிற ஈத்தர் லைட்லாம் ஒன்னா சேர்ந்து பார்த்தா மதர் தான் அது. நான் தான் எல்லா காஸ்மோஸ்க்கும் மதர் அப்படின்னு ஒரு வாய்ஸ். அப்படின்னா இதுதானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. திடீர்னு மதரோட ஈத்தரை அப்சர்வ் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எக்ஸாக்டா சொல்லணும்னா மதரோட பஸ்ல அதை கண்டுபிடிச்சு உள்ள என்ட்ரா இருக்கு. சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா மதரோட ஈத்தர் இருக்கிற இன்னொரு சிக்னல் தான் அட்ராக்ட் பண்ணும். இந்த காஸ்மோஸ்ல மதரோட ஈத்தர் வச்சு நிறைய பீசஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க ரெலிக்ஸ்னு சொல்லுவோம். மேபி அது ஏதாச்சும் பிளானட்ல இருக்கலாம், காஸ்மோஸ்ல ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கலாம். நிறைய ரெலிக்ஸை கண்டுபிடிச்சு மதரோட நிறைய ஈத்தரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா அப்படின்னு நாடியா சொல்லுவோம். அந்த பவர் மதருக்கு கூட்டிட்டு போகும். கரெக்டா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நாடியா சொல்லுவோம். அதெல்லாம் நடக்கிற காரியமான்னு ரெபேக்கா யோசிக்கிறா. இங்க இருக்கிற எல்லா மதரோட ஈத்தரையும் அப்சர்வ் பண்ணுவோம். அதுவே ஸ்ட்ராங்கான எனர்ஜியா இருந்தா மதர் கிட்ட கூட்டிட்டு போகலான்னு வைஸ் கேட்கவும் முட்டாள், இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க இதை யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு லாக்னா கேட்கறான். ஈத்தரோட குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். மதரோட டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஈத்தர்ஸை நீங்க அப்சர்வ் பண்றது மூலியமா தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு ஆண்ட்ரூ தான் என்கிட்ட சொல்லி கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நாடியா சொல்றா. சரி இதை வச்சு நம்ம மத்த ரெலிக்க ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கிளம்புற டைம் ஆகுது. கண்டிப்பா நீ ஆண்ட்ரூவை திரும்ப மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக போறேன். ஆண்ட்ரூ தான் இறந்து ஸ்கெலிட்டனா இருக்கான்னு ரெபேக்காக்கு தெரியும். அவ யோசிக்கிறத பார்த்துட்டு விச் போயிட்டு அந்த ஆண்ட்ரூ ஆல்ரெடி இறந்துட்டான், ஹியூமன்ஸால 200 வருஷம் வாழ முடியாது அப்படின்னு விச் சொல்லுவான். அவர் திரும்ப ஒருவன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. விச் போதும் நிறுத்து அப்படின்னு ரெபேக்கா சொல்லுவோம். ரெபேக்கா கஷ்டமான உண்மைகளா இருந்தாலும் அதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு விச் வந்துட்டு சொன்ன மாதிரியே ஆண்ட்ரூ திரும்ப வந்துட்டாரு. பட் அவர் உயிரோட இல்ல. இப்பதான் ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் கிராஷ் ஆச்சு, அதுக்குள்ள ஆண்ட்ரூவோட எலும்பு கூட தான் இருக்கு, அதுல நாங்க இந்த மெமரி கார்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு விச் சொல்லிட்டு பீனா வழியா அதை ப்ளே பண்ணி காமிக்கிறா. இன்னைக்கு ஜூலை 6 இயர் X293. ஹலோ நாடியா, எப்படி இருக்க? நான் அந்த ரெலிக்க ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். அதை திருடிட்டு போனது ஒரு சாதாரண தீவ் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க ஹெல்ப் மூலியமா நான் இதை எடுத்துட்டேன். ஒரு வருஷமா வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. நான் கூடிய சீக்கிரம் நம்ம இடத்துக்கு திரும்ப வரேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அது போச்சு நம்ம சொல்றான். அந்த சிக்னலும் கட் ஆகுது. அது ஒரு மீட்டியர் தான். அது அந்த ஷிப்ல மோதினதுல அவர் அன்கான்சியஸ் ஆயிருக்காரு. இன்னொரு வருஷம் அது ஆர்பிட்லயே சுத்தி இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிருக்காருன்னு சொல்லுவோம். ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லி அந்த கேபிள பிச்சு போட்டுக்கிட்டு நாடியா ஓடுறா. அந்த கேபிள் இல்லாம அவளால சர்வை பண்ண முடியாதே அப்படின்னு வைஸ் பாக்குறான். ஆண்ட்ரூவோட ஸ்கெலிட்டன் பார்த்து நாடியா அழுதுட்டு இருக்கா. ரோபோட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் லைஃப் ரொம்பவே ஷார்ட் தான் அப்படின்னு வித் சொல்லவும் ஹியூமன் ஒரு ரோபோட் லவ் பண்றது தப்பா என்ன அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் கண்டிப்பா தப்பு இல்ல, எல்லாருக்குமே ஹார்ட் இருக்குன்னு சொல்லவும் ஆண்ட்ரூ இல்லாம நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு நாடியா சொல்லவும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட சோல் உன்னோட ஹார்ட்ல வாழும், அவரை நினைச்சு நீ வருத்தப்படுறல, இதுவே உனக்கு ஹார்ட் இருக்கிறதுக்கு அடையாளம் தான் அப்படின்னு வித் சொல்றா. நாடியா அவன் கேபிள ரிப்பேர் பண்ணுவலன்னா இறந்துருவான் வைஸ் சொல்லவும் அதுக்கு அவசியம் இல்ல, அவர் அந்த ரெலிக்க ரெட்ரீவ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு, அந்த ஷிப்ல தான் அது இருக்கும் ரெபேக்கா சொல்றா. என்ன கேண்டில் ஸ்டிக் மாதிரி இருக்குன்னு பீனோ பாக்குறா. மதரோட ரெலிக்ல இருந்து திரும்பவும் அந்த ஈத்தர் எமினேட் ஆகுது. அங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாத்துக்கும் திரும்பவுமே பவர் வருது. அவளோடது உண்மையான கண்ணீர் அப்படின்னு சொல்லி லாக்னா பாக்குறான். ஐயோ தண்ணியா குறையுதுன்னு இவங்க பார்த்தா இந்த பிளானட்டோட ஒரிஜினல் ஸ்டேட்டே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாடியா சொல்ற. ஆண்ட்ரூமா கூட நிக்கிற மாதிரியே நாடியாக்கு தோணுது. ஆண்ட்ரூ கூட சேர்ந்து நான் பார்த்த இந்த உலகம் திரும்பவும் என்னால அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நாடியா நினைக்கிறேன். என்ன ஒரு லவ் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னு திரும்பி கேட்றா. ஆக்டோபஸோ டெம்பிளோட ஒரு காடா அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. குரோனோஃபேஜ் வந்து இந்த பிளானட்டோட 200 வருஷத்தை முழுங்கிட்டா அவங்க லவ் திரும்ப ஒண்ணு சேரும்ல அப்படின்னு ரெபேக்கா நினைக்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ வரைக்கும் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கிற இந்த கதை இதுக்கப்புறமா சீரியஸா போக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.